darkness, igniting the thought and enlightenment. It's our honor to invite dignitaries on the stage to do the honors. Now, it's the time to call Krishwant of Senior Kindergarten to address the gathering. Good morning, one and all present here. I'm Senior KG. I'm going to deliver today's welcome speech. Good morning, everyone. You are welcome to our program. I'm so happy to see you together here. I hope the program will be great and successful, and you enjoy the program. Have a good time. Thank you for joining us. Good morning to one and all present here. On behalf of Malar Public School, I welcome all of you to the fancy dress competition. I would like to welcome our management members, GP Yamini ma'am, the principal of Vidya Vikas Public School, Malur, who is an enthusiastic, caring educator. She has also won the ISA International School Award organized by the British Council. A hearty congratulations, ma'am, on behalf of our school management. It is a privilege for all of us gathered here to have such a guest amongst us as our esteemed guest of honor. Let us put our hands together to welcome her. Thank you all. Thank you. Vice President to give the shot. Hey, request a joint officer to get a memento. Hey, request Vice President to give the memento. And good morning, my dear staffs. So I am so much honored to be here. First and foremost, I would like to thank our Vice President sir and Joint Secretary sir and the Principal sir for inviting me for this wonderful occasion and to be honored for the chief guest for the tiny tots here. So is it okay for you in English or shall I go ahead in Tamil? English la pesalama, Tamil la pesalama? Okay, for students English, for parents Tamil. Okay, good. So once again, I will be thanking the management and the principal, staff and students gathered here for accepting me as the chief guest today. So parents நிறைய பேர் இருக்கறனால like கொஞ்சம் தமிழ் and English கலந்தே பேசிக்கலாம் சார். It is okay? Fine. என்னுடைய இந்த ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 17 இயர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அதில் ஒரு 13 வருஷம் நானும் ஆரோக்கியராஜ் சாரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அண்டர் தி லீடர்ஷிப் ஆஃப் சார் யூ ஆர் ஆல் பிளெஸ்ட் டு பி ஹியர். சாரை பொறுத்த வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ணது என்ன அப்படின்னா ஹீ இஸ் லைக் அ குட் லீடர். அவர் வந்து ஃபாலோவர்ஸை கிரியேட் பண்ணினதே கிடையாது சார். அது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், அவர் வந்து லீடர்ஸை தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் டீச்சர்ஸ்க்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். அவங்க டீச்சர்ஸ்க்கான இண்டிபெண்டன்ஸ் வந்து அவர் ரொம்ப கொடுப்பாரு ஒன்ஸ் அவங்களோட எஃபர்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னா. ஸோ ஹீ இஸ் சச் அ பர்சன். ஸோ ஐ தேங்க் அண்ட் கங்க்ராச்சுலேட் சார் பீயிங் அ பார்ட் ஹியர் டுடே along with this fancy dress competition. And next to parents, ஒரு சின்ன கதை சொல்லலாமா குட்டீஸ்? கதைனா பிடிக்கும் இல்லையா? எஸ். அது இல்லாமல் அம்மா அப்பாவெல்லாம் இங்கே இருக்காங்கல்ல, ஸோ ஒரு கதை ஓகேவா? சைனீஸ் மூங்கில் மரத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூங்கில் மரம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, தெரியும்ல. ஆனால் அந்த சைனீஸ் மூங்கில் மரம்னு சொல்கிறோம்ல, அது மட்டும் ரொம்ப ஃபேமஸ். ஏன் தெரியுமா?
சைனீஸ் மூங்கில் மரம் தான் உலகத்திலே ரொம்ப ஃபேமஸ். சைனால என்ன பண்ணுவாங்கன்னா மூங்கில் மரத்தை விவசாயம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுக்காக விதை போடுறாங்க. ஒரு விவசாயி என்ன பண்றாரு, விதை போட்டு அந்த மூங்கில் மரத்தை வளர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. விதை போடுறாரு, தண்ணி ஊத்துறாரு, உரங்கள் எல்லாமே போடுறாரு. ஆனா 5 வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த சைனீஸ் மூங்கில் மரம் வளரவே வளராது. அது சும்மா அப்படியே பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு சாதாரண நிலம் மாதிரி தான் இருக்கும். அதுல எந்த வித செடி கொடிகள் முளைக்காது. களைகள் முளைச்சிருந்தா அந்த விவசாயி என்ன பண்ணுவாருன்னா அந்த களைகளை பிடுங்கி எரிஞ்சுட்டு அதை 5 வருஷமா என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு தண்ணி ஊற்றி உரம் போட்டு பார்த்துட்டு இருக்கிறது தான். ஆனா அது முளைக்கவே முளைக்காது. 5 வருஷத்துக்கு முளைக்கவே முளைக்காது. 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷம் ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு 6 வாரத்துக்கும் 80 அடி வளரும். அது எத்தனை அடி வளரும்? Every 6 weeks children it grows up to 80 feet. 80 அடி அது வளரும். அது எப்படி பாசிபிள்? ஒரு 6 வீக்ஸுக்கும் 80 அடி வளரும். பேரண்ட்ஸ் இதை யோசிச்சு பாருங்க. அது எப்படி 5 வருஷம் வளரவே வளராத ஒரு மூங்கில் 6வது வருஷத்திலிருந்து ஒரு 6 வாரத்துக்கும் 80 அடி வளருது. அப்ப அந்த 5 வருஷம் அந்த மூங்கில் என்ன பண்ணிட்டு இருந்தது? அது என்ன பண்ணிட்டு இருந்தது தெரியுமா? தன்னுடைய வேர்களை இந்த பூமிக்கு அடியில எல்லா பக்கமும் நல்ல ஆழமா செலுத்தி அடுத்து தான் முளைக்க போகும்போது அந்த வெயிட்டை தாங்கணும் இல்லையா? அப்ப அதுக்கு அஸ்திவாரம் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? மூங்கில் பார்த்திருக்கீங்களா எவ்வளோ ஹைட்டா வளர்ந்துருக்கும் இல்லையா? அப்போ அந்த ஹைட்டை தாங்கக்கூடிய பலம் எதுக்கு வேணும்? வேருக்கு வேணும் இல்லையா? அப்ப அந்த 5 வருஷம் அந்த மூங்கில் மரம் பூமிக்கு அடியில வளர்ந்துட்டு இருக்கு. எங்க வளர்ந்துட்டு இருக்கு? பூமிக்கு அடியில 5 வருஷம் வளர்ந்து ஆழமா வேர் ஊன்றி நின்று அதுக்கப்புறம் ஒரு 6 வாரத்துக்கும் 80 அடி வளரக்கூடிய அந்த வளர்ச்சியை தாங்கறக்கான அஸ்திவாரத்தை அது 5 வருஷம் போட்டுட்டு இருந்திருக்கு இல்லையா? அந்த கதை ஏன் தெரியுமா இங்க சொல்றேன்? ஏன்னா இந்த ஸ்கூலோட எனக்கு ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் உண்டு. நான் கோயம்புத்தூர்ல படிச்சப்போ இந்த ஸ்கூலோட மார்க்கை பார்த்து நான் வேர்ந்திருக்கேன். ஏன்னா அங்க நாங்கெல்லாம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எல்லாம் வாங்கவே முடியாது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கி மலர் பப்ளிக் ஸ்கூலோட பேரெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அப்போ சிபிஎஸ்சியில மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. அப்போ நான் 10th 12th படிக்கும் போதெல்லாம் இந்த ஸ்கூலை பார்த்து வேர்ந்திருக்கேன். அது கொஞ்ச நாள் கழிச்சு நான் இங்கேயே ஒரு சீஃப் கெஸ்டா வந்திருக்கேங்கும் போது இந்த கதை சொல்லணும்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி ஒரு அஸ்திவாரத்தினுடைய பள்ளிக்கூடத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அவங்க? நீங்க வளர்ந்து ஒரு +2 முடிச்சு உங்களுடைய வளர்ச்சியை தாங்கக்கூடிய அந்த ஒரு இதை இந்த பள்ளி உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கு. ஓகேவா? எஸ், வெரி குட். இன்னொரு விஷயம் பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது என்ன அப்படின்னா, நம்ம சுறா மீன் பார்த்துருப்போம். இப்பெல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா அந்த சுறா மீனை வந்து வீட்டில் வளர்க்குறோம் ஒரு சின்ன தொட்டிக்குள்ள போட்டு. அந்த சுறா மீனோட ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? அது எங்க இருக்குமோ அதனுடைய வளர்ச்சி அதோட நின்றும். நீங்க தொட்டிக்குள்ள வளர்த்தீங்க அப்படின்னா அது அதனுடைய வளர்ச்சி தொட்டிக்குள்ள மட்டும்தான் இருக்கும். இதே அதை தூக்கி சமுத்திரத்துல போட்டு பாருங்க, அதனுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் உங்களுடைய குழந்தைகளை நீங்க எங்க விட்டுருக்கீங்க அப்படின்றது தான் மேட்டர்ஸ். உங்க குழந்தைய நீங்க எல்லாரும் சமுத்திரத்துல விட்டுருக்கீங்க, கண்டிப்பா அதனுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியா தான் இருக்கும். அதை நீங்க இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல பார்ப்பீங்க. இன்னொரு விஷயம், இந்த நமக்கு எல்லாமே கண்டிப்பா ஒரு பேரண்ட்ஸா இருக்கும் அப்படிங்கும் போது நம்ம எல்லாருமே ஒரு 30 வயசு இப்போ டச் பண்ணியிருப்போம். 30 வயசுல நம்ம மைக்குக்கு முன்னாடி பேசுறதுக்கு பயம் இருக்கும். நம்ம ஸ்டேஜ் ஏறதை பத்தி யோசிப்போம். ஆனா ஒரு 5 வயசு பையன், ஐ திங்க் the child should be UKG, அது எவ்வளோ அழகா ஏதாவது பயப்பட்டுச்சா பார்த்தீங்களா? ஸோ அப்பவே நீங்க புரிஞ்சுக்க வேண்டாம், அது வந்து ஒரு ஆள் கடல்ல பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இத்தனை பேர் இருக்கோன்ற பயமோ இல்லை அவங்க பிரின்சிபல் இருக்காங்களோ இல்லை அவங்க மேனேஜ்மெண்ட் பீப்புள் இருக்காங்களோலாம் அந்த குழந்தைக்கு பயமே இல்லை. வந்துச்சு அது பாட்டுக்கு ஏதோ கிளாஸ் ரூம்ல பேசுற மாதிரி பேசிட்டு போயிடுச்சு. அதுதான் அது அது வாழக்கூடிய இடம். அந்த இடத்தை பொறுத்து தான் அந்த குழந்தை வந்து பிற்காலத்துல எப்படி இருக்கணும். கண்டிப்பா பாருங்க, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஒரு பானைக்கு ஒரு சோற்று தானே பதம்.
இந்த குழந்தை வந்து ஒரு எக்ஸாம்பிள். இன்னைக்கு நம்ம முன்னாடி நின்று பேசிட்டு போனது. கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல நம்ம நிறைய விஷயத்த அந்த மாதிரி பார்ப்போம். ஸோ இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் எதுக்குன்னா இந்த மாதிரி ஒரு மேடை கொடுத்துருக்கிறதே வருங்காலத்துல அவங்க ஏறக்கூடிய மேடைகளை பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள வந்து நம்ம 21st century ஸ்கில்லோட வளர்க்குறோன்னு பேசுகிறோம். ஆனால் பேரண்ட் நம்ம எல்லாரும் ஒரு தப்பு பண்ணுறோன்றதையும் யோசிச்சுக்கணும். குழந்தைங்க கிட்ட சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு, சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை இருக்கு. சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுங்களா? நோ, அப்புறமா பார்க்கலாம், அப்புறமா வாங்கி தரேன். அப்படி எத்தனை பேர் நம்ம அதை சொல்றோம்னு யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் சொல்லாட்டி கூட இனிமேட்டு சொல்லுங்க. ஏன்னா வெளியில உலகம் அப்படி இல்லை. அவங்கனால தோல்வியை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நம்ம அம்மா அப்பா, ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அம்மா அப்பா இருக்காங்க. என்னோட இதையே நான் சொல்றேனே, நான் இந்த மாதிரி குட்டீஸெல்லாம் இருக்கும்போது எங்க வீட்டுல ஏதாவது, எந்த வீட்டுல தான் பிரச்சனை இல்லை, அம்மா அப்பா ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அம்மா அழுதுட்டு இருந்தாங்கன்னா நம்ம போய் அம்மாட்ட கேட்க முடியுமா? ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லி கம்முன்னு ஒரு இடத்துல உட்காந்துருக்கணும் அமைதியா. அம்மாவா கூப்பிட்டு இதுதான்ப்பா, ஒன்றும் இல்லை, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி என்னோட ஃபேமிலியில் ஒரு சுச்சுவேஷன் வருது. என் பொண்ணு வந்து கேட்குறா, வாட் ஹேப்பன் டு யூ? காலையில் நல்லா தானே இருந்தேன் அப்படி. ஸோ அந்த ஜென்ரேஷன் எப்படி மாறுது பாருங்க. நான் அன்னைக்கு வந்து ஃபீல் பண்ணவே இல்லை. என் பொண்ணு கேட்குறான்னு ஒன்னே ஒன்று மட்டும் ஃபீல் பண்ணேன். என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து நம்மளை இப்படி கேட்குதே, அது குழந்தை அதை எப்படி கேட்கும் அப்படின்ற ஒரு இது யோசிச்சு பாருங்க. நம்ம அம்மா அப்பா கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவோம். இன்னைக்கு நம்ம குழந்தைங்க என்ன, வாட் ஹேப்பன், வை ஆர் யூ, மார்னிங் யூ ஆர் குட், வாட் ஹேப்பன் இன் தி ஈவினிங் அப்படின்னு கேட்குது. இப்போ அவங்க குழந்தை அவங்க கிட்ட எப்படி கேட்பாங்க? மாற்றங்கள். நம்ம குழந்தையும் இதுவே வந்து ஜென்ரேஷன் கேப்னு சொல்றாங்க இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்மளுடைய குழந்தைங்களுடைய வாழ்க்கை வந்து போயிட்டே இருக்கு. நோ, அப்புறமா பார்க்கலான்றது சொல்ல வேண்டிய வார்த்தை. சொல்லக்கூடாதது என்ன அப்படின்னா, வாங்கி தரேன், நாளைக்கே வாங்கி தரேன் அப்படின்ற வார்த்தை சொல்லவே சொல்லிடாதீங்க அதுங்க கிட்ட. ஏன்னா அம்மா அப்பா பேச்சை கேட்டு நடந்த கடைசி தலைமுறை நாங்க தான் சார். இந்த மாதிரி நண்டு சிஞ்செல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க பேச்சையெல்லாம் கேட்டு அவங்களுக்காக வாழ தொடங்கிக்கிட்ட முதல் தலைமுறையும் நம்மெல்லாம் தான். நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மெல்லாம் ரொம்ப பரிதாபப்பட்ட ஜென்மங்கள். நம்மளெல்லாம் இவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னே தெரியாது. நம்ம தான் மரியாதை கொடுத்த கடைசி தலைமுறை. இவங்களுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பித்த முதல் தலைமுறையும் நாம தான். அதனால தயவு செய்து இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸையே மெயின்டைன் பண்ணுங்க. we do not know how they will change. பட் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லி கொடுத்து வளருங்க, அறம். அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அது கண்டிப்பா கிடைக்கும். அது எதோட இருக்கணும்னா ஒழுக்கம், அறத்தோட. அந்த ஒரு சொல்லை மட்டும் இந்த குழந்தைங்களுக்கு சொல்லி வழங்க. கண்டிப்பா அவர்கள் சுறா மீன்கள் தான், ஆழ்கடலில் தான் நீச்சல் அடிப்பார்கள், தைரியமா அடிப்பாங்க. ஒரே சின்ன விஷயத்தோட முடிச்சுக்கிறேன். இது ஒரு கவிதை, ரீசெண்டா நான் படிச்சதுதான். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, சின்ன மீன் தான், அதனுடைய துடுப்பு ஆழ்கடலையே அசைத்து கொண்டிருக்கிறது. இதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சால் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெற்றோர்களுக்கு புரியும். சின்ன மீன் தான், ஆனா அது ஆழ்கடலையே அசைச்சிட்டு இருக்கு. இவங்க எல்லாம் ஆழ்கடலையே அசைக்க பிறந்தவங்க. சோ பாத்துக்கோங்க, நல்ல இடத்துல இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரு சைனீஸ் மூங்கில் தான். இந்த காட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மூங்கில்களும் புல்லாங்குழல் தான். ஸோ தைரியமா இருங்க. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சில்ட்ரன். ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ். ஓகே, யுவர் டீச்சர்ஸ். மாதா பிதா, குரு தெய்வம், அம்மா அப்பா, டீச்சர்ஸ், அப்புறம் தான் கடவுள். Understood? So thank you children and all the best for the students who are participating here. Thank you once again for Arogya Raj sir and the management people for welcoming to this wonderful show. Thank you so much. दैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय
girls for your wonderful classical dance performance. Good morning all. Hello everyone, I am Dr. Abhiman. I am hearing in the White Coat Eye Working Hospital. I have stethoscope to check heart beating of patient. My duty is to cure the sick people. I give medicine to cure illness. I am proud to be a doctor. Thank you. Next, I am Brenda. I am a soldier. I am love my country very much. I am brave and strong. I am ready to sacrifice my life for my country. Jai Hind. Thank you. next, Dia RM portraying the concept of saving girl child. Good morning to all. My name is Dia Ara. I speak in topic Save the Girl Child. Girls are the future. Let's forget today. Girls are the power to change the world. Girls not your burden. That are you facing. Save the girl child. Save the human race. Save the girl child. We are speaking song of Ashanti. We education a girl. We education nation. Thank you. It's wonderful. Next, Imayavarman BD as an astronaut. Good morning to all. My name is Samaya Varman, senior KG. First travel in space sky. Thank you. Krishigan yes as a Kamarajar. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கனவு வீரர் காமராஜர். நான் 1903ஆம் ஆண்டு விருதுநகரில் பிறந்தேன். குமாரசாமி சிவகாமி அம்மையாருக்கு மகனாக பிறந்தேன். கல்வி கண்டிருந்த காமராஜர் என்று அழைக்கப்பட்டனர். என் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறார்கள். தேங்க்யூ. Next, Krishman V as a doctor. Good morning, everyone. My name is Krisha. I'm studying in senior KG. I'm a doctor. I work in the hospital. I help people when they are sick or injured. I wear a white coat and stethoscope around my neck. And I always ask questions to analyze your health condition. I'm proud to be a doctor.
Next, Kritikan S as the Mahatma Gandhi. அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். எனது முழு பெயர் மோகனர். நன்றி. Next, Mahilvadani J as a traffic police. Good morning, respected teacher and my dear friends. My name is Mahil Vadani. I am traffic police. My duty is control the traffic. Always wear helmet and the seatbelt. Don't mobile phone while driving. Don't drink and drive. Follow the traffic signal. Let me stop, stop, stop. Yellow means wait, wait, wait. Green means go, go, go. Drive slowly, live longer. Thank you. It's wonderful, Mahilvadani. Next, Magrini R as an angel. Good morning to all, respected principal sir and the teachers, my dear friends. I am R. Magilini. I am an angel. I live in a heaven. I like peace. I am a citizen of God. I come here to spread the love, peace and the harmony. I carry everyone to pray to God. I have a magic stick. With this I can fulfill all your wishes. I can save the world from evil. Thank you. Next, Nitin Adit K as the Bhagat Singh. Good morning. My name is Bhagat Singh. I am born in Punjab, India. For freedom fighter. Jai Hind. Thank you. Next, Maunan PS as a tree. Money, I'm going to talk about tree. I'm tree. I give sun, vegetables, people, oxygen, good company. I'm harmful chemicals. I give shade. I'm properly thank you. Next, Tiyashna Yes as a newspaper. Good morning to all. My topic is using paper, avoid plastic. Plastic is very harmful to health. Let plastic small life. Paper
இதுவரை பாய் பாய் Next, Shivani is as an angel. Good morning to all. I am Angel Shivani. Today teach good touch and bad touch. Good touch come from our heart with feelings and love. Up from parents, kisses and grandfather. All good touch. Bad touch makes us dirty, sad, and uncomfortable. Touching our private parts are bad touch. Thank you. Thank you, Shivani, for giving a wonderful message. Next, I will call Tanushree G as an angel. Good morning, everyone. I am Angel. I am Tanushree. Thank you. பாய் சொல்லிட்டு போ Bye. Good, good. Next, I will call Tulasi M as a Velinachiyar. Good afternoon to all. ஆங்கிலேயனை எதிர்த்து போரிட்ட முதல் பெண் பேரரசி வீரமங்கை வேலுநாச்சியார். நான் தான். எனக்கு தெரிந்த மூன்றெழுத்துக்கள். வீரம் எனக்கு தெரியாத மூன்றெழுத்துக்கள். பயம். நன்றி. I request all the kids to come on the stage to have a photo session with our chief guest. I request our chief guest and other dignitaries to give the compliments to our kids.
morning all. I am Parkavi. I am a teacher. I am working in school. I am I people like I teach lessons. I teach moral values. I play with children. I love teaching. Thank you to all. Good morning, teacher. Next, Kanika M has a newspaper. Next, Kavish as a Dr. Ambedkar. Next, Kyle Kritika K as a Dora. Hi.
Thank you, boys. Once again, it is very good afternoon to all. Now it's time to announce the result and honor the efforts made by our children, our parents and teachers. So here we have with our senior KGA. We will start with the third prize. The third place goes to Shivani, holding the character of Angel. Second place, it goes to Krishikan, who hold the Kamaraja character. And the first place goes to Tia, the character Save Girl Child. Now, Junior KG A section. The third place goes to Sashvika, holding the character Velu Nachiyar. And the second place goes to Bhargavi, holding the character of teacher. And the first place goes to Sashtika, holding the character of Krishna. Now it's for Senior KG B section. The third place goes to Sachina Dia, holding the character of Dora. And the second place goes to Iniya Mitran, holding the character of Bharatiya. And the first place goes to Navitran, holding the character of Veerapandiya Kattaboman. And now it's time to honor our junior KG children, that is from B section. The third place goes to Hasna A for holding the character Tree. And the second place goes to Kavinaya, holding the character of Jawaharlal Nehru.
And the first place goes to Aditya Aryan, holding the character of Chandrayaan. For the year 2023 to 2024. Gaumitan B Best Costume Award. Hansa yes. Mitra or Nainika yes. Sharon Aditya. Navalini K. Rajesh P.S. Midun Adit K. Magilini R. Thank you, Chief Guest and சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கோ மலர் குடும்பத்தினருக்கோ முதல்வருக்கோ உள்ள அனைவருக்கோ நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you.